இப்போ வந்து நம்ம அத்திரோஸ்க்ளீரோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அத்திரோஸ்க்ளீரோசிஸ்னால் என்னென்னா, அத்திரோஸ்க்ளீரோசிஸ்னால் வந்து பிளட் வெசலில் வந்து ஒரு பிளாக் வந்து ஃபார்மேஷன். வெசல்னால் வந்து இதில் வந்து ஒரு பிளாக் ஃபார்மேஷன் நடக்குது. இதை வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து பிளாக் ஃபார்மேஷன் வந்து நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் இது வந்து பர்கர்ஸ் டிசீஸ். பர்கர்ஸ் டிசீஸ் வந்து ஆர்டரியில் வந்து இம்பேர்மெண்ட் நடக்குது. ஆர்டரி வந்து ஒரு பிளாக் ஃபார்மேஷன் வந்து இது வந்து நிறைய பிளாக் ஃபார்மேஷன் வந்து நடக்கிறது தான் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ். ஆனால் வந்து இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த பிளட் வெசல்ஸ் இருக்கா, அந்த பிளட் வெசல்ஸோட திக்னஸ் வந்து பெருசாகுது. நார்மலாக இருக்கிறதோட அதோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நார்மலாக வந்து இருக்குதுன்னா இந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதான் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ். இது வந்து த்ரோம்போ, அதுக்கப்புறம் வந்து ஆங்குலைட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஆப்ளிட்டரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரோம்போ ஆங்குலிட்டரிஸ் ஆப்ளிட்டரேஷன். த்ரோம்போ ஆங்குலைட்டிஸ் ஆப்ளிட்டரேஷன் இதான் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு ஹேண்ட் வரைஞ்சிக்கிறோம். ஹேண்ட் வரைஞ்சிட்டு இதில் போகிற பிளட் வெசல்ஸு ஒரு குட்டியாக வந்து இதில் நிறைய சோர்ஸ் வந்து இருக்கும். இந்த பிளட் வெசல்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம பெரிய பிளேக் மாதிரி இருக்கும். இதான் வந்து பர்கர் டிசீஸோடது. இந்த இடத்துல ஃபுல்லாக ஆக்சிஜன் டிமாண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பிளட் ஃப்ளோ தான் வந்து பர்கர்ஸ் டிசீஸு. இது வந்து லோ லெவல் ஆஃப் ஆக்சிஜன், ஓட்டு வந்து கம்மியாகிறது. அப்புறம் வந்து புவர் பிளட் ஃப்ளோ. இது வந்து பர்கர் டிசீஸ்க்கு வந்து வரக்கூடிய ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பர்கர் டிசீஸ் நம்ம பார்த்துட்டோமா. இது இப்போ வந்து இது டயக்ராம் வரைஞ்சிட்டோம். இது வந்து ஏஜு, இதில் நம்ம இதில் பார்த்துடலாம். இப்போ வந்து ஏஜுன்னு பார்த்தோன்னா வந்து எக்ஸ்பெஷலி வந்து மெயிலு, இவங்க வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பர்கர்ஸ் டிசீஸில் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன இருக்குன்னா, இதோட சைன் பார்த்தோன்னா பெயினாக இருக்கும், ஹார்மாக இருக்குது, ஃபீட்டில் வரும், கையில் வரும், காலில் வரும். இட் இஸ் ஸ்மோக்கர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. எத்தியாலஜி வந்து இட் இஸ் எ ஸ்மோக்கர்ஸ் டிசீஸ். டொபாக்கோ பேஷண்ட் இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கும் இது வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸசிவ்லி டொபாக்கோ ப்ரொடியூசிங் சிவியர் வாசோஸ்பாசம் ஆஃப் த வெசிகல்ஸ் இருக்குது. லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் குரூப்பில் உள்ளவங்களுக்கும் இந்த பர்கர்ஸ் டிசீஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து ரெக்கரண்ட் ட்ராமா, நான் அடிக்கடி வந்து அந்த இடத்துல வந்து புண்ணு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ரெக்கரண்ட் ட்ராமானால கூட வருது. தென் வந்து லோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கிங்னால வருது. சோஷியோ எக்கனாமிக்னால ஸ்மோக்கர்ஸ் டிசீஸ்னால வருது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்பர் கொயாகுலபிள் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோனாமிக் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பேஷண்ட்டுக்கும் வந்து வரக்கூடியது இந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோனாமிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் ஃபங்க்ஷனும் வந்து இதில் வந்து பிரச்சனை இருக்குது. ஆட்டோ இம்யூன் ஃபங்க்ஷன்லேயும் இது வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆட்டோ இம்யூன்லேயும் ஆட்டோ ஹைப்பர்டென்சிவ்லேயும் அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ இம்யூன் ஃபேக்டர்ஸ்லேயும் வந்து இது வந்து பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்துட்டோன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா வெசல்ஸில் பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்மாலாகவும் மீடியம் சைஸ் வெசல்ஸாக வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அண்ட் அப்பர் லிம்பில் தான் வந்து
இட் டஸ் நாட் காமன். அதுக்கப்புறம் அப்பர் லிம்பில் நல்லாவே பார்க்க முடியும். அதான் வந்து அப்பர் லிம்பில் அவ்வளோ பார்க்க முடியாது, லோவர் லிம்பில் வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. லோவர் லிம்பில் அப்பர் லிம் இன்வால்வ்மெண்ட் வந்து நாட் காமன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் என்னது, பிளட் சப்ளை ப்ரெஷர் வந்து எப்படின்னா இருக்கும், கொஞ்சம் வந்து லோவாக இருக்கும். அந்த லிம்பில் மட்டும் வந்து டிக்ரீஸிங் இந்த பிளட் ஃப்ளோவாக இருக்கும், ஏன்னா ஆக்சிஜன் லெவலே கம்மியாக இருக்குது. இப்போ வந்து சூப்பர்ஃபிஷியல் லெக்கர் வந்து மைக்ரேட்டிங் த்ரோம்போபிளாஸ்டி சீன் இஸ் அபவுட் 30% ஆஃப் த கேசஸில் வந்து ஏஓடி வந்து பார்க்க முடியும். சூப்பர்ஃபிஷியல் மைக்ரேட்ரி பிரச்சனை வந்து இதில் வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த பேஷண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா சூப்பர்ஃபிஷியலில் வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் 30% ஆஃப் த பேஷண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கல்டேஷன் ஆஃப் த ஹார்ட்னு தனியாக இருக்குது. இது வந்து புர்சைட்டிஸ் வந்து ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராஃபி வந்து பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு போட்டுட்டு ஆஸ்கல்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கல்டேஷன் வந்து பிரெட்ஸோன் இஸ் நாட் ஹியர், பிரெட்ஸோன் வந்து கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோகிராஃபி வந்து க்ரோக் ஸ்க்ரூ பேட்டர்னில் வந்து ஆஞ்சியோகிராஃபி வந்து பண்ணுவாங்க. இது வந்து சைட் ஆஃப் பிளாக்ல வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து இதில் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இது எல்லாமே வந்து இதில் இருக்கிறது பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பர்கர் டிசீஸ்லாம் பார்த்துட்டோம். பர்கர் டிசீஸில் வந்து இன்னுமே நம்மளுக்கு தேவைப்படுது. அதில் ஸ்லைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம பர்கர் டிசீஸ் பற்றி நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னதுன்னா, பர்கர் டிசீஸோட இந்த பர்கர் டிசீஸ் வந்து த்ரோம்போ ஆங்குலைட்டிஸ் ஆப்ளிட்டரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த்ரோம்போ ஆங்குலைட்டிஸ் ஆப்ளிட்டரேஷனாக வந்து இருக்குது. தென் வந்து இது இவென்ச்சுவலி வந்து டேஞ்சரஸ் அண்ட் டெஸ்ட்ராய் த ஸ்கின் டிஷ்யூ. அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய் த ஸ்கின் டிஷ்யூஸ் இதில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. மைக்ரோஸ்கோபிக் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஆல்சோ கால்டஸ் அதுக்கப்புறம் வந்து பெர்சின்சன்ஸ் கேங்க்ரீன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இப்போ என்ன கேங்க்ரீன், அதுக்கப்புறம் வந்து ப்ரீசென்டைல் கேங்க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட அதர் நேம் வந்து ப்ரெசென்டைல் கேங்க்ரீன், PRESENTILE கேங்க்ரீன். அதுக்கப்புறம் வந்து இன்சிடென்ட்ஸ்னு பார்த்தோன்னா வந்து 20 to 35 இயர்ஸ் வந்து இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா எத்தியாலஜி வந்து எப்படின்னா பர்கர் டிசீஸ் வந்து இது எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஜெனட்டிக் அந்த ஸ்மோக்கர்ஸ்னால வருது. அதுக்கப்புறம் வந்து கொயாபிலிட்டி ஃபேக்டர்னாலையும் வருது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டோம். ரிஸ்க் ஃபேக்டர் வந்து டொபாக்கோ சூவிங், அதுக்கப்புறம் வந்து க்ரோனிக் கம் டிசீஸில் உள்ளவங்களுக்கும். பேத்தோஃபிசியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து ஃபேக்டர்னால வந்து உள்ள த்ரோம்போவில் பிரச்சனை வந்து அந்த த்ரோம்போசிஸ் ஆஃப் த வீனஸில் பிரச்சனை வந்து அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிளட் வெசல்ஸில் வந்து வாஸ்குலைட்டிஸ் வந்து டிக்ரீசிங் த பிளட் ஃப்ளோ இன் த ஸ்கின் அண்ட் கேஸ் கேங்க்ரீன் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. இப்போ கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பார்த்துட்டோன்னா, கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்குதுன்னா இது வந்து ரொம்ப பெயினாகவும் கொஞ்சம் கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்குது, கொஞ்சம் பெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் வந்து கொஞ்சம் கிராம்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட் வந்து கிராம்பாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பர்னிங் சென்சேஷன் வந்து இருக்கும். இதான் வந்து ஃபுட் கிராம் ஆகுது. எமோஷ்னலாக வந்து இருக்குது. ஸ்ட்ரக்சரலி வந்து நிக்கோட்டின் அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து இதெல்லாமே இருக்குது. தென் வந்து இந்த மாதிரி நிக்கோட்டின் அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ரெஸ்ட் பிளெயின் கன்சர்னாக வந்து இருக்குது. ஃபிசிக்கல் சைன் பார்த்துட்டோன்னா வந்து ரூபர் ஆஃப் த ஃபுட்டாக இருக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் பீடல் பல்சஸ். பீடல் பல்சஸ் வந்து ஆப்செண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சைன் பார்த்துட்டா வந்து பல்சஸே வந்து இதில் இருக்காது. இது வந்து ஆஸ்கல்டேஷன் பண்ணிடல. ஆப்சன்ஸ் ஆஃப் பீடல் பல்சஸ், ஆர்டரியல் பல்சஸ், அதுக்கப்புறம் வந்து அல்னார் பல்சஸ், ரேடிகுலர் பல்சஸ் எதுவுமே ஆப்செண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேராஸ்தீஷியா வந்து இருக்குது. தென் டிசீசஸ் இஸ் ப்ராக்ரஸ் டு தி
redness and cyanosis is appear to the presence appears வந்து இருக்குது. The involvement is generally வந்து bilateral இருக்குது, but the color changes in the may be affected only இருக்குது. The color changes may progress to the ulceration and ulceration with gangrene வந்து இருக்குது. associated and diagnostic findingல வந்து history taking வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் history taking, physical examination, அதுக்கப்புறம் limb blood pressure பார்ப்பாங்க. தென் வந்து டூப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டு, அதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராஃபி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டயக்னோசிஸ் ஃபைண்டிங்கில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் மேனேஜ்மெண்ட் வந்து டு கிளியர் சர்க்குலேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அதுக்கப்புறம் ப்ரிவென்ட் தி ப்ரோக்னோசிஸ் ஆஃப் த டிசீஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து ட்ரோமா அண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து அல்சரேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து அல்சரேஷன் அண்ட் கேங்க்ரீன் இஸ் டைரக்ட்லி டுவர்ட் தி மினிமம் இன்ஃபெக்ஷன் அண்ட் காஷுவேட்டிவ் debridgement வந்து இருக்குது. டொபாக்கோ இஸ் யூஸ் ஃபார் தி ஹைலி டெர்மெண்டல் பேஷண்ட் இஸ் ஸ்ட்ராங்லி அட்வைஸ் டு த ஷாப் ஆஃப் தி டொபாக்கோ அண்ட் ஷாப் ஆஃப் த டொபாக்கோவாக வந்து இருக்குது. தென் வந்து இந்த மாதிரி தான் பர்கர் டிசீஸ் வந்து இருக்குது. இந்த டொபாக்கோ இதெல்லாமே கம்மி பண்ணிடணும் மேனேஜ்மெண்ட்டில். ஹைலி வந்து டிமினிஷ் பண்ணிடணும், ஒரு ஸ்ட்ராங்லி வந்து டொபாக்கோ வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அப்புறம் வேசோடயலேட்டர்ஸ் வந்து கொடுப்பாங்க. வேசோடயலேட்டர்ஸ்னால் என்னது, சால்பியூட்டமால், அதெல்லாம் வந்து வேசோடயலேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து கொடுக்குறாங்க வேசோடயலேட்டர்ஸ்க்கு. தென் வந்து பிளாக் தி, அதுக்கப்புறம் வந்து சிம்பத்தட்டிக்ஸ், அதுக்கப்புறம் சிஸ்டம்ஸில் வந்து வேசோடயலேஷன் வந்து பிளாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கில் வந்து இது பண்ணுறாங்க. நர்சிங் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து ஆம்புடேட் பண்ணிடுவாங்க. ஆம்புடேஷன் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்லேயே வந்து ஆம்புடேஷன் வந்து பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து the patient is experienced to the grit of anxiety and related to this the filling இருக்குது. The patient is assist to developing the அப்புறம் வந்து plan to stop using tobacco to manage the pain. The patient with the need of encourage to make to the lifestyle changes is necessary for the cardiac disease இருக்குது. The nurses is determine the whether the patient it has a night worker of the family and friends to assist the activity of the daily living. அதுக்கப்புறம் டெய்லி லிவிங் வந்து அசஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து பர்கர் டிசீஸில் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அத்திரோஸ்க்ளீரோசிஸில் வந்து இந்த கேங்க்ரீன் பர்லியேஸ் கேங்க்ரீன் ஒன்று இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிசீஸில் வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து ஒரு அரௌண்ட் 50 இயர்ஸில் வந்து உள்ளவங்களுக்கு வரக்கூடியது. ஃபீமேலுக்கு வந்து அது மேலுக்கு வந்து எத்தியாலஜி வந்து அத்திரோஸ்க்ளீரோசிஸ் வந்து ரிச் மேன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா வந்து ஹூ ஹேவ் யூஸ்வலி வந்து ஸ்மோக்கர்ஸ், டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேஷன் ஆஃப் தி, அதுக்கப்புறம் வந்து ஹை ஃபேட் இன் தி லைஃப்பில் வந்து ஹை ஃபேட் வந்து இருக்குது பேஷண்ட்டு. அப்படி இருக்காங்கன்னா வந்து அதில் கொண்டு நம்ம வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஹை ஃபேட்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் சர்க்குலேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைப்போ கொலஸ்ட்ரலிமியாவாக இருக்காங்க. இந்த வெசல்ஸ் இன்வால்மெண்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். வெசல்ஸ் இன்வால்மெண்ட்டில் வந்து ஒரு மீடியன் ஆஃப் தி வந்து 6th லார்ஜ் வெசல்ஸ் வந்து மீடியம் சைஸில் லார்ஜ் வெசலில் வந்து அந்த வெசல்ஸ் வந்து இன்வால்மெண்ட் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் வந்து லிம்பிக் மசில்ஸ் தான். அப்பர் லிம்ப் இன்வால்மெண்ட் வந்து ரேராக இருக்கும். நார்மல் வெசல் வால் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து வெசல் வால் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். ப்ளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் வந்து ஹைப்போ டென்ஷன் பார்த்தோமா, இதில் வந்து ப்ளட் ப்ரெஷர் கம்மியாகும். அதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராஃபி வந்து அதுக்கப்புறம் இந்த சைட் ஆஃப் பிளாக்ல வந்து ஆஞ்சியோ வந்து பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா ஆஞ்சியோகிராஃபி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்கல்டேஷன் ஃபிமோரல் அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ரி இஸ் த பிரைட்ஸ் டு கேன் பி ப்ரெசன்ட் இன் தி அயோட்டா. அதுக்கப்புறம் அந்த டிசீஸ் இருக்குது. டெஸ்ட்டு வந்து டூப்ளெக்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோகிராஃபி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து இது பேர் என்ன, ஆத்ரோட்டமி வந்து பண்ணுறாங்க. ஆஞ்சியோ பண்ணுவாங்க, ஆத்ரோட்டமி பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து லோவர் லிம்ப் இஸ்கீமியாவில் வந்து வரக்கூடிய இதெல்லாமே அத்திரோஸ்க்ளீரோசிஸ். அதுக்கப்புறம் வந்து டிஏஓ வந்து பர்கர் டிசீஸ் ரெண்டும் தான். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து டூப்ளெக்ஸ் ஸ்க்ரீனிங் மெத்தடு, அதுக்கப்புறம் வந்து பித்தைல் டூப்ளர் அல்ட்ராசவுண்டு பிளட் ப்ரெஷர் மெத்தடுன்னு இருக்குது.
ஆங்கிள் ப்ரெஷரையும் அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள் ப்ரெஷரையும் பிரேக்கியல் பிளட் ப்ரெஷரையும் வந்து சேஞ்ச் பண்ணுறது டூப்ளெக்ஸ் பம்ப் அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து டூப்ளெக்ஸ் ஸ்கேன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பித்தல்ஸ் மார்ஃபாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பிரின்சிபல்னு பார்த்துட்டோன்னா பிரின்சிபலில் வந்து ரிலீவ் த பெயின் ரிலீவ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து என்னென்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் பெரிஃபரல் அத்திரோஸ்க்ளீரோசிஸோட ட்ரீட்மெண்ட் வந்து முதல்ல வந்து பெயினை வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஆஸ்பிரின், அதுக்கப்புறம் வந்து கீட்டாரோலாக்ஸ் பர்கர் பொசிஷன், தென் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, பர்கர் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் வந்து ஹீலை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. அரெஸ்ட் தி ப்ரொக்ரெஷன் ஆஃப் த டிசீசஸ் அதுக்கப்புறம் வந்து எனி டயபெட்டிக்ஸ் அந்த டிஏஓடியாக இருந்துச்சுன்னா வந்து அதெல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ரூல் ஆஃப் வேசோ டைலேட்டர் வந்து கொடுப்பாங்க. தென் வேசோ டைலேட்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஜாந்தினால் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. தென் இன்ஜெக்ஷன் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஜாந்தோனால் அதுக்கப்புறம் நிக்கோட்டினைடு வந்து கொடுக்குறாங்க. தென் கெமிக்கல் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சிம்பத்தோமிமிக்கில் வந்து கெமிக்கல் சிம்பத்தோமிமிக்னு தனியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் சிம்பத்தோமிமிக்கில் வந்து கெமிக்கல் கொடுக்குறாங்க. அவாய்ட் இன்ஜுரி அவாய்ட் பண்ணணும். லோவர் லிம்பேஷியா அதுக்கப்புறம் லேட்டர் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சைன் அதுக்கப்புறம் ஃபினாமினான் வித் ரீப்ளேஸ்டு பை தி லிடோகேன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சிம்பத்தோலைட்டிமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பத்தோலைட்டிமிக் வந்து இது பண்ணுறாங்க. தென் வந்து அதுக்கப்புறம் இண்டிகேஷன் அண்ட் பெயின் தி ஸ்ட்ரக்சர்ஸ் விச் கேன் பி கன்ஃபியூஸாக வந்து இருக்குது. தென் விச் இஸ் ஜாயின் டு த இன்ஃபீரியர் வீனா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒமெட்டோப்ளாஷியான்னு ஒன்று இருக்குது. ஒமெட்டோப்ளாஷியான்னு சர்ஜிக்கலில் பண்ணுவாங்க. லம்பார் அதுக்கப்புறம் வந்து சிம்பத்தோடெக்டமி அதுக்கப்புறம் லம்பார் சிம்பத்தெக்டமின்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒமதலெக்டியா வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஒமதலெக்டமி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிம்பத்தோலைட்டிக் பண்ணுறாங்க, ஒமதலெக்டமி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் ஒமதலெக்டமி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? சர்ஜிக்கல் வேஸ்குலர் டிசீஸ் வந்து இருக்குது. இன்டர்மிட்டன்ட் கிளிடேஷன் அலோன் இஸ் நாட் இண்டிகேஷன் ஆஃப் த சர்ஜரி வந்து இருக்குது. அயோட்டிக் டிசீஸாக வந்து இருந்துச்சுன்னா பைபாஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பைபாஸ் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அயோட்டிக்காக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எண்டோரெக்டமி வந்து பண்ணுறாங்க. ஓப்பன் எண்டாரெக்டமின்னு இருக்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ்டு எண்டாரெக்டமின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லின்ஃபோரெலாக்ஸ் அதுக்கப்புறம் சென்கோப் டிசீஸ்க்கு அதுக்கப்புறம் இதுக்குமே வந்து ஒரு அக்ளூஷன் வந்து பண்ணுவாங்க. இதுலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல மாற்றி விடுவாங்க. இது வந்து ஆர்டரியோ பைஃபோமல் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆர்டரியல் பைஃபோமல் கிராஃப்ட் வந்து 2 கிராஃப்ட் வந்து சேர்த்து வந்து கொண்டு வந்து ஆர்டரியல் பைஃபோமல் கிராஃப்ட் ஆர்டரியல் டிசீஸ்க்கு வந்து வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஐலியோஃபார்மல் அதுக்கப்புறம் வந்து ஸ்டினோட்டிக் டிசீஸ்ன்னு இருக்குது. அந்த ஐலியோஃபார்மல் ஃபார்மல் கிராஃப்ட் வந்து வைக்கிறாங்க. இப்படி ஸ்டண்ட் மாதிரி இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்பிடல் அக்ளூஷன் இருக்குதா, இது வந்து ஃபீமரில் வந்து வைக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபுடா ஆர்ட்ரி ஸ்டீனோசிஸ் ப்ரொஃபூடியா ஆர்ட்ரி ஸ்டீனோசிஸ்னு ஒரு ஸ்டீனோசிஸ் இருக்குது. இது வந்து அக்யூட். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபுடா ஆர்ட்ரி ஸ்டீனோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்ளூஷன் பண்ணணும். சடன் அக்ளூஷன் ஆஃப் அதுக்கப்புறம் ஆர்டரி இஸ் குட் நாட் பி டியூ டு தி எம்போலிக். சடன் ஆர்டரி வந்து ஸ்டீனோசிஸ் வந்து குட் நாட் பி டியூ டு தி எம்போலியாக மாறாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து அக்யூட் ஆர்ட்ரியல் அக்ளூஷன் இருக்குது. அக்யூட் ஆர்டரியல் அக்ளூஷன், பெரிஃபரல் ஆர்ட்ரியல் அக்ளூஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அக்யூட் ஆர்ட்ரியல் அக்ளூஷன்னா வந்து எம்போலி அக்ளூஷன் அதுக்கப்புறம் வந்து கிரிட்டிக்கல் லிம்ப் இன்ஸ்கீமியா, பெயின் இருக்கும், பெயிலார் இருக்கும், பிபி பெயின், பெயிலார், பேரஸ்தீஷியா, பல்ஸ்லெஸ் பேரஸ்தீஷியா வந்து பேரஸ்தீஷியா இருக்கும். கிரிட்டிக்கல் லிம்ப் இஸ்கீமியான்னு சொல்கிறாங்க.
தென் வந்து பிபிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பெத்தாலஜின்னு பார்த்துட்டோன்னா, பெத்தாலஜியில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பெரிஃபரல் சர்க்குலேஷன் ஷுட் பி அசஸ்டு பை தி டோப்ளர் அல்ட்ராசவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆஞ்சியோகிராஃபி பண்ணுவாங்க. ட்ரீட்மெண்ட் வந்து ஆஞ்சியோகிராஃபி பண்ணுறாங்க. பெரிஃபரல் சர்க்குலேஷன் ஷுட் பி டோப்ளர் அல்ட்ராசவுண்டுன்னு இருக்குது. எமர்ஜென்சி எம்போலோக்டமி பண்ணுவாங்க. தென் த்ரோம்போலைசிஸ் பண்ணுறாங்க. பெரிஃபரல் அன்யூரிசம் வந்து பெரிஃபரல் அன்யூரிசத்துக்கு வந்து நியூட்ரியல் டிசீஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராஇண்டிகேஷன் ஆஃப் த எம்போலே, அதுக்கப்புறம் வந்து எம்போலே தெரப்பி. கான்ட்ராஇண்டிகேஷன் ஆஃப் த எம்போலஸ் தெரப்பி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மேஜர் ப்ளீடிங், அதுக்கப்புறம் மேஜர் ப்ளீடிங் இருக்குது, ரீசன்ட் மேஜர் சர்ஜரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் வந்து பாப்டிலைட், அதுக்கப்புறம் வந்து அன்யூரிசம்ஸ் இருக்குது. அன்யூரிசமில் வந்து இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அனீதம்னா வந்து இட் இஸ் யூஸ் டு. அதுக்கப்புறம் அன்யூரிசம் அப்படின்னா வந்து இஸ் அஃபெக்டட் தி அதுக்கப்புறம் ஹூ ஹேஸ் நாட் வந்து ஃபுட்வேர் அதுக்கான ஃபுட்வேர் இல்லாமல் நாட் யூஸ் ஃபுட்வேர் வாக்கிங் பேர் ஃபுட்டில் வந்து நடக்கக்கூடியவங்களுக்கு வந்து இது வரக்கூடியது. இது வந்து ஃபிஷர் ஆஃப் தி லெவல் ஆஃப் பெலஞ்சியல் ஜாயிண்டில் வந்து இந்த டோவில் வந்து இருக்கும். இட் இஸ் யூஸ்வலி வந்து ஃபிஃப்த் ஃபிங்கரில் வந்து பார்க்கக்கூடியும். இஸ் ரெஸ்பெக்டட் இன் தி trauma of the minor degree. It may be the present in the tissue. It become fibrous band as a result in the tight constriction and necrosis. அப்புறம் வந்து if it continue it has land with the அப்புறம் வந்து auto amputation is due to the band in early Z-plasty. It may be needed to avoid the amputation and the thrombolytic catheter இன்சைட்டுவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் பைட். It is frostbite வந்து is occur due to much exposure of the cold weather. High altitude with the express of the cold peduncle. Vasospasm is damage வந்து இருக்குது of the blood vessel and wall. It causes to the sludge blood thrombosis and malnutrition and aging of the ஏஜிங்கில் வந்து இருக்குது. அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா ஸ்லோ வார்மிங் ஆஃப் த பார்ட் ப்ரொடெக்ஷனில் வந்து பார்க்க முடியும். ஒரு காட்டன் உல் அந்த மாதிரிலாம் வந்து வந்து ஃப்ரோஸ் பைட்டில் வந்து வைப்பாங்க. ஃப்ரோஸ் பைட்னா வந்து என்னதுன்னா To make complex writing more easily understood, you can condense it by removing unnecessary words, using strong nouns and verbs, and placing the main point last. Frostbiteனா வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் frostbiteனா வந்து it is an injury it caused by the freezing of the skin underlying the tissue. It commonly affect finger, toe, nose and earல வந்து வரக்கூடியது. இது வந்து ஃப்ரீசிங் இன்ஜுரி வந்து இஸ் காஸ்டு பை ஃப்ரீசிங் ஆஃப் த ஸ்கின் வந்து ஃப்ரீசிங்காக வரக்கூடியது ஃப்ரோஸ்பைட் சொல்கிறாங்க. தென் வந்து ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரின்னு இருக்குது. ஃபஸ்ட் டிகிரியில் வந்து ஒரு ரெட்டிஷ் நம்புனஸ் மாதிரி இருக்கும். இந்த இதில் ஸ்கின் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டிஃப் அண்ட் ஃப்ரோசன் அண்ட் ஆர்ச்சிங் டு த த்ரோம்பின் பெயினாக இருக்குது. தேர்ட் டிகிரி வந்து ஒரு ஸ்கின் ஃபீல் ஹார்ட் மேபி அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் பெயின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்னில் வந்து அதுக்கப்புறம் டார்க் அண்ட் ரப்பரி இஸ் எக்ஸ்டெண்ட் டு த நெக்ரோசிஸ் மாதிரி மாறிடும். இதை வந்து ஃப்ரோசன் பைட்டுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து ஃப்ரோஸ்ட் பைட்னா வந்து இதுதான். தென் அதுக்கப்புறம் வந்து ரிப்பர்க்யூஷன் இன்ஜுரி ஆர் சிண்ட்ரோம். Reperfusion injury, also known as ischemia reperfusion injury, is tissue damage that occurs when blood flow returns after a period of low oxygen. Although restoring
இப்போ வந்து ரிப்பர்ஃபஷன் இன்ஜுரி வந்து இஸ்கீமியா ஆஃப் த ரிப்பர்ஃபியூஷன் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னதுன்னா டிஷ்யூ வந்து டேமேஜ் வென் ஹேப்பன் டு த பிளட் சப்ளை வந்து பிளட் சப்ளை ரிட்டர்ன் ஆஸ் ஆர்கன்லேயே வந்து இருந்துக்கிறோம் ஆர் பாடி பார்ட்டை வந்து இருக்கிறோம். இந்த பீரியட் ஆஃப் லோ ஆக்சிஜன் லோ ஆக்சிஜன் லெவல் இருந்துக்கிறோம். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு கால்சியம் ஓவர்லோட்னால இன்ஃப்ளமேஷன்னால இருக்கிறோம். காமன் கிளினிக்கலில் பார்த்தோன்னா வந்து ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரீவாஸ்குலரைசேஷன் இதனால் வரக்கூடியது. ஒரு மேசிவ் இஸ்கீமியா வந்து ரீவாஸ்குலரைசேஷன் ஆகி ஒரு இன்டர்செல்லுலாரில் போய் அக்யூட் காம்பன்சேட் அதுக்கப்புறம் வந்து சிண்ட்ரமாக மாறுது, ரீனல் ஃபெயிலியராக மாறுது. நெக்ஸ்ட்டு வந்து லைஃப் த்ரெட்டனிங் அதுக்கப்புறம் வந்து டிஸ்ஆர்த்ரைட்டிஸாக வந்து லைஃப் த்ரெட்டனிங் ஆர்த்ரைட்டிஸாக வந்து மாறுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து இந்த சாப்டர்.